அனைவருக்கும் வணக்கம். நேற்று இரவு விடிய விடிய பாகிஸ்தான் இந்தியாவின் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்துச்சு நண்பர்களே. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியாவும் பாகிஸ்தானை திருப்பி கடுமையாக தாக்குதலை நடத்தினாங்க. பாகிஸ்தான் இந்தியாவின் மீது 57 ட்ரோன் தாக்குதல் நடத்துச்சு. அத்தனை ட்ரோன்களையும் இந்தியாவுடைய S-400 மற்றும் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முழுமையாக தகர்த்ததை நாம் நேற்றைய தினம் லைவாக டிவியில் பார்க்க முடியும். அதோட இல்லாம நேற்று இரவு மட்டும் 8 ஏவுகணைகளை இந்தியாவுடைய நகரங்களை நோக்கி, இந்தியாவுடைய ராணுவ தளங்களை நோக்கி ஏவியது பாகிஸ்தான். அந்த ஏவுகணைகளையும் இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-400 மற்றும் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுத்துருச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா கடுமையான தாக்குதலை பாகிஸ்தானுடைய நகரங்கள் மீது நடத்தி இருக்குது. நேற்றைய தினம் இந்தியா சுமார் 10-15 நகரங்களின் மீது தாக்குதல் நடத்திய விஷயங்கள் வெளியில் வந்திருக்குது. இது நேற்று பகல்ல நடந்ததில்லை நண்பர்களே, இது நேற்று இரவு நடந்தது. நேற்று இரவு மட்டும் இந்தியா ஏகப்பட்ட காமிகேஸ் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தி இருக்குது. ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுது. இதுல முதல் முறையாக 1971 பாகிஸ்தான் போருக்கு பிறகு முதல் முறையாக இந்தியாவுடைய கடற்படை பாகிஸ்தானை நோக்கி நேற்று தாக்குதல் நடத்தி இருக்குது. இந்தியாவுடைய INS விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பல் இருக்குது இல்லையா, அந்த கப்பல்ல இருந்து ஏவுகணையை கொண்டு பாகிஸ்தானுடைய கராச்சி துறைமுகத்தை நாம் தாக்கி இருக்கிற விஷயம் வெளியாகி இருக்குது. இன்னும் இந்தியா பாகிஸ்தான்ல எங்கெல்லாம் தாக்குச்சோ அந்த புகைப்படங்கள் வீடியோக்கள் பெரிதாக வெளிவரவில்லை. ஆனாலும் கராச்சியில் நடந்த தாக்குதல்கள், கராச்சி போர்ட்டில், கராச்சி மார்க்கெட்டில் நடந்த தாக்குதல் உடைய வீடியோக்கள் மற்றும் பாகிஸ்தானில் வேறு சில இடங்களில் நடந்த தாக்குதல் வீடியோக்கள் அந்த நாட்டு சமூக ஊடகங்களில் வெளியானதை இந்தியாவில் பலரும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதோட இல்லாமல் நேற்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய பிரதமர் இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டுக்கு மிக அருகாமையில் ஒரு 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் அப்படின்னு சொல்றாங்க, அவருடைய வீட்டுக்கு மிக அருகாமையில் ஒரு பாம் ஒன்று போட்டது இந்தியா. ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்தியது இந்தியா. அந்த தாக்குதலை நடத்திய உடனே பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபை உடனடியாக அவரை பக்கத்தில் வேறொரு இடத்துக்கு, ஒரு பங்கருக்கு கொண்டுட்டு போய் பாதுகாப்பாக வச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய வீட்டிலிருந்து இந்த பக்கம் 20.5 கிலோமீட்டர் தள்ளி இருந்த ஒரு பங்கர், அதுக்குள்ள அவர் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. இதற்கெல்லாம் மேல இத்தனை விஷயங்கள் நடந்ததுக்கு காரணமான இந்த பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை நடத்தியதற்கு மிக முக்கிய காரியதர்சி யார் அப்படின்னா பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியான அசிம் முனீர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அவரே சில தினங்களுக்கு முன்பு இந்துக்களும் முஸ்லிம்களும் இணைந்து வாழவே முடியாது, அவங்க வேற நாம வேற, அவங்களுடைய கல்ச்சர் வேற நம்மளுடைய கல்ச்சர் வேற, என்றைக்குமே இருவரும் இணைந்து வாழ முடியாதுன்னு சொன்னது உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு இல்லையா. அதற்கு பிறகு ஒரு வாரம் கழிச்சு தான் பஹல்காம்ல இந்த தாக்குதல் நடந்தது இல்லையா. அந்த தாக்குதல் அவருடைய ஒப்புதலின் பேர்ல, அவருடைய டைரக்ஷனின் பேர்ல தான் நடந்தது அப்படிங்கிறது தெளிவானது. இந்த விஷயம் வெளியான உடனேயே பாகிஸ்தானுடைய பிற ராணுவ ஜெனரல்கள் எல்லாம், ராணுவ துணை தளபதிகளாகட்டும், பிற சர்வீசஸ் இருக்கு இல்லையா, பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் உடைய தளபதி, பாகிஸ்தானுடைய கடற்படையுடைய தளபதி, பாகிஸ்தானுடைய பிற துணை தளபதிகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பயங்கர கடுப்பாயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதன் காரணமாக பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியான அசிம் முனீருக்கு எதிராக நேற்று ஒரு ராணுவ புரட்சி ஒன்று அமைதியாக நடந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. இந்த அசிம் முனீரை இப்பொழுது காவல்ல எடுத்திருக்கிறாங்க, அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளதள்ளி இருக்கிறாங்க. அப்படின்னும் அவருக்கு பதிலாக வேறொருத்தர் சஹீர் மிர்சா அப்படிங்கிற ஒரு துணை தளபதி இப்பொழுது அங்கு ராணுவ தளபதியாக பதவியேற்று கொண்டு விட்டாரு அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டு இருக்குது நண்பர்களே. நேற்று இரவு முழுக்க பாகிஸ்தான் நடத்திய இந்த தாக்குதல் பற்றியும் அதனுடைய பின்விளைவுகளை பற்றியும் விலாவாரியாக பார்க்கலாம் நண்பர்களே. வாங்க. நேற்று இரவு சுமார்
10 மணிக்கு மேல பாகிஸ்தானுடைய ராணுவம் திடீர்னு இந்தியாவின் மீது பலவிதமான தாக்குதல்களை நடத்த ஆரம்பிச்சு ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாபின் மீது முதல்ல தீவிரமான ட்ரோன் தாக்குதலை நடத்துச்சு. அதுவும் ட்ரோன்னா ஒவ்வொன்னா கூட அனுப்பல நண்பர்களே, ட்ரோன் ஸ்வாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே சமயத்தில் 5 ட்ரோன் 10 ட்ரோன் அனுப்புறது. அந்த மாதிரி ட்ரோன் ஸ்வாம்ஸை ஜம்முவின் பல பகுதிகள், குப்வாரா, பத்தன்கோட் உள்ளிட்ட பல பகுதிகளை நோக்கி பாகிஸ்தான் ஏவுச்சு. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற பத்தன்கோட் ஏர் பேஸ் இருக்குதாங்க, அந்த ஏர் பேஸை டார்கெட் பண்ணி நிறைய ட்ரோன்களை பாகிஸ்தான் அனுப்பிச்சு. இதை உடனடியாக கண்டறிந்த இந்தியாவுடைய S-400 மற்றும் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அந்த இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த ட்ரோன்களின் மீது உடனடியாக தாக்குதல் நடத்தி அவற்றை வானத்திலேயே அழிக்கிறத நம்ம பார்த்தோம். இந்த தாக்குதல்கள் நடத்த ஆரம்பிச்ச உடனே அந்தந்த இடங்கள்ல உடனடியாக இந்த மாதிரி ஏர் ரெய்டு சைரன் இருக்குது இல்லையா, அந்த போர் சைரன், அந்த சைரன் ஒழிக்கப்பட்டு பல நகரங்கள்ல உடனடியாக பிளாக் அவுட் செய்யப்பட்டதையும் நேத்து டிவியில பார்த்தோம். ஜம்முவோட நிறுத்தாம அடுத்ததாக பஞ்சாப்ல இருக்கிற நகரங்கள் மீதும் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சது பாகிஸ்தான். அதுல குறிப்பாக நிறைய ட்ரோன்கள் பஞ்சாபுடைய தங்க கோயில் இருக்குது இல்லையா, நாம இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமாகவே கருதுறோம். நாம எப்படி தாஜ்மஹாலை பார்க்கிறோமோ அதே மாதிரிதான் நாம இந்த தங்க கோயிலை பார்க்கிறோம், சோம்நாத் டெம்பிளை பார்க்கிறோம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பார்க்கிறோம், தஞ்சாவூர் கோயிலை பார்க்கிறோம் இல்லையா. இதெல்லாம் இந்தியாவுடைய அடையாளங்கள். அது மட்டும் இல்ல, இந்த பஞ்சாபுடைய அமிர்தசர்ல இருக்கிற இந்த தங்க கோயில் சீக்கியர்களுடைய ஆக புனிதமான கோயிலாக கருதப்படுது. இப்ப எப்படி முஸ்லிம்கள்லாம் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது மெக்கா போகணும், நம்ம இந்துக்கள்லாம் ஒரு தடவையாவது நம்ம காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் போகணும் அப்படின்னு நாம கருதுகிறோமோ, அதே போல ஒவ்வொரு சீக்கியரும் அவங்களுடைய வாழ்நாள்ல ஒரு நாளாவது இந்த அமிர்தசர்ல இருக்கிற தங்க கோயிலுக்கு வர வேணும், அங்க சேவை செய்ய வேணும் அப்படிங்கிறது அவங்களுடைய மத கோட்பாடு, அது அவர்களுடைய விருப்பம். இப்படி சீக்கியர்களுடைய மிக புனிதமான இந்த தங்க கோயிலின் மீது எப்படியாவது தாக்குதல் நடத்திடணும் அப்படின்னு ட்ரோன்களையும் மிசைலையும் வரிசையாக அனுப்பிக்கிட்டே இருந்தது பாகிஸ்தான். அவை அனைத்தையுமே இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்கள் வெற்றிகரமாக தடுத்ததை நம்ம பார்த்தோம். இந்த விஷயம் வெளியான உடனேயே உலகம் முழுவதும் இருக்கிற சீக்கியர்கள் கொந்தளிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இத்தனை ஆண்டுகளாக சீக்கியர்களுக்கு தான் ஆதரவா இருக்கிறத மாதிரி ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு சீக்கியர்களுக்கு தனிநாடு கோரிக்கையை இந்த பாகிஸ்தான் தான் தூண்டி விட்டுக்கிட்டே இருந்ததையும் நம்ம பார்த்தோம். இப்பொழுது பாகிஸ்தானுடைய வேஷம் கலைஞ்சிருச்சு அப்படிங்கிறதா உண்மை. உலகம் முழுவதும் இருக்கிற சீக்கியர்கள் இப்பொழுது இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நேற்று இரவுல இருந்து பார்த்தீங்கன்னா பலரும் ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் தங்களுடைய கோயிலை காப்பாற்றியதற்காக நன்றி தெரிவிச்சுக்கிட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியுது. பாகிஸ்தானுக்கு இது மிகப்பெரிய அடியாக வந்திருக்குது. இனி எதிர்காலத்திலையும் இது வரும் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா பஞ்சாபை ஒட்டி இருக்கிற ஹரியானா இருக்குது இல்லையா, ஹரியானாவுடைய நகரங்கள் மீதும் தாக்குதல் நடத்த முற்பட்டது. அதையும் இந்தியா தடுத்தது. அதற்கு பிறகு ராஜஸ்தானை டார்கெட் பண்ணுச்சு பாகிஸ்தான். ராஜஸ்தான்ல ஜெய்சால்மர் நகரம் கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது பார்டர்ல இருந்து. அந்த ஜெய்சால்மர் மீது பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஏதோ வானத்தில் வான வேடிக்கை பார்க்குற மாதிரி அத்தனை ட்ரோன்கள் வருவதும், அதை எதிர்கொண்டு இந்தியாவுடைய ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை எதிர்கொண்டு தாக்குதல் நடத்தி அதை எல்லாத்தையும் ஒன்று கூட விடாம எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். அதற்கு பிறகு சலிக்காத பாகிஸ்தான் அதற்கு பிறகு குஜராத்துடைய கட்ச் இருக்குது இல்லையா, அந்த கட்சின் மீது தாக்குதல் நடத்துச்சு. இந்த நகரங்களில் எல்லாமே நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இந்திய ராணுவத்துடைய தளங்கள் இருக்குது, இந்தியாவுடைய விமானப்படை தளங்களும் நேவியுடைய தளங்களும் இருக்குது. அந்த தளங்களை தான் மெயினா டார்கெட் பண்ணிச்சு பாகிஸ்தான். அதே சமயத்தில் பாகிஸ்தான் இப்ப ஜெய்சால்மர்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நேரா மக்கள் வாழ்கிற பகுதியிலேயே அவன் ட்ரோனை ஏவறதுக்கு முற்பட்டான். அப்போ பொதுமக்களின் மீது தாக்குதல் நடத்த வேணும் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய ஒரு குறிக்கோள் அப்படிங்கிறது தெளிவாக புரிந்தது. இப்படி 57 ட்ரோன்களை பாகிஸ்தான் இந்தியாவை நோக்கி அனுப்பிச்சு, 8 ஏவுகணைகளை அனுப்பிச்சு. இதை எல்லாமே இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ஆன S-400 ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் அதை நல்லிஃபை பண்ணிருச்சு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா
இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா வந்து பல இடங்கள்ல இருந்து பல நகரங்களின் மீது, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி பல நகரங்களின் மீது, பாகிஸ்தானுடைய நகரங்களின் மீது கடுமையான தாக்குதலை நடத்திக்குது. இல்லை, லாகூர்ல பல இடங்கள் தரைமட்டமாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் புகைப்படங்கள் வெளிவரவில்லை. கராச்சியுடைய துறைமுகம் இருக்குது இல்லையா, அந்த துறைமுகத்தின் மீது ஒரு கடுமையான ஏவுகணை தாக்குதலை இந்தியாவுடைய INS விக்ராந்த், அதாவது அது இந்தியாவுடைய விமானந்தாங்கி கப்பல் நடத்தி இருக்குது அப்படின்னும், இந்தியாவுடைய விமானந்தாங்கி கப்பலும் அதனுடைய பிற கப்பல்கள் இருக்கும் இல்லையா, ஒரு விமானந்தாங்கி கப்பல் போச்சுன்னா அதை சுற்றி ஒரு 5-6 கப்பல்கள் போகும், டிஸ்ட்ராயர், ஃப்ரிகேட் அப்படின்னு. அவை எல்லாமே கராச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்குது. இன்னும் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸில் தான் இருக்கிறோம், ஆனால் கராச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்குது அப்படிங்கிற செய்தியும் நமக்கு கிடைத்தது. இந்த தாக்குதல் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு பாகிஸ்தான் இப்ப என்ன பண்ணுது, இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது, பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் கிராமங்கள், எல்லையோர கிராமங்கள் இருக்கு இல்லையா, அந்த கிராமங்களின் மீது இந்த ஹெவி ஆர்டிலரியை கொண்டு ஷெல் தாக்குதலை நடத்தி வருது. அந்த ஹெவி ஆர்டிலரி அப்படிங்கிறது பீரங்கி குண்டுகள் நண்பர்களே. அந்த பீரங்கி குண்டுகளை நாம் வந்து இந்த ஏர் டிஃபென்ஸ் மூலமாகவோ இது மூலமாக தடுக்க முடியாது. இதில் பல பீரங்கி குண்டுகள் இந்தியாவுடைய ஜம்மு காஷ்மீருடைய எல்லை கிராமங்கள் நகரங்கள் மீதும் விழுந்திருக்குது. அதில் கடுமையான டேமேஜும் யூரி போன்ற பகுதிகளில் பல இடங்களில் இதனால் அது விழுந்து தீப்பிடிச்சு அந்த வீடுகளும் கட்டடங்களும் எரியறதையும் நாம் பார்க்க முடிஞ்சது. இதற்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக இந்தியா கடுமையான ஹெவி ஆர்டிலரி தாக்குதலை பாகிஸ்தான் மீது நடத்தியிருக்குது. அதில் ஒரு பாகிஸ்தான் அவுட் போஸ்ட் முழுமையாக தரைமட்டமாகி இருக்குது அப்படின்னும், பாகிஸ்தானுடைய இதுல ஒரு பேட்டரி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பேட்டரி அப்படின்னா 6 பீரங்கிகளை கொண்ட ஒரு குரூப், அந்த ஒரு பேட்டரியவே இந்தியா வந்து அழிச்சு நொறுக்கி இருக்குது அப்படிங்கிற செய்தியும் வெளிவந்திருக்குது. இதற்கிடையே சர்வதேச நாடுகள் எல்லாம் வந்து நேற்று இரவு முதலே இந்தியாவுக்கு ஆதரவாக பலரும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வராங்க. மிக முக்கியமாக அமெரிக்காவுடைய ஜனாதிபதி திரு ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான பிரச்சனை அவங்களுக்கு 2 பேருக்கு இடையேயானது, தீவிரவாதத்துக்கு எதிரான நாடு அமெரிக்கா, பாகிஸ்தான் உடனடியாக தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதை நிறுத்த வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விவகாரத்தில், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான விவகாரத்தில் தலையிடுகிற எண்ணம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாகவே அவர் சொல்லிட்டாரு. இதை ஏன் சொன்னார் அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து கடந்த 2 நாட்களாக அமெரிக்காவிடம் உதவி கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்குது, எப்படியாவது நீங்க தலையிட்டு மத்தியஸ்தம் பண்ணி இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க அப்படின்னு. அதற்கு பதிலளிக்கும் விதமாக தான் அதெல்லாம் செய்ய முடியாது, உங்களுக்குள்ள தீர்த்துக்கோங்கன்ட்டாரு. அடுத்ததாக அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்கார் இல்லையா, ரூபியோ, அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நேற்று பாகிஸ்தானுடைய பிரதமரை அழைத்து நீங்க உடனடியாக தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதை நிறுத்த வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனடியாக போர் நடவடிக்கைகளை நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. நேற்றைய தினமே அதற்கு பிறகு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை போன்ல அழைச்சு அவர் வந்து இந்த மாதிரி உடனடியாக டீஎஸ்கலேட் பண்ண வேணும், உடனடியாக போர் நிறுத்த வேணும் அப்படின்னு சொன்னபோது ஜெய்சங்கர் அவர்கள், நாங்க அடிக்கல, அவங்க அடிச்சாங்கன்னா நாங்க திருப்பி அடிப்போம் அப்படின்னு தெளிவாகவே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பதிலளிக்கும் விதமாக தான் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நாங்க வந்து பாகிஸ்தான்கிட்ட சொல்லியிருக்கிறோம், அவங்களை வந்து உடனடியாக நிறுத்த சொல்லியிருக்கிறோம், தீவிரவாதத்துக்கு ஆதரவு வழங்குவதை உடனடியாக நிறுத்த சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதே போல யூகேல இருந்து பல எம்பிக்களும் அந்த நாட்டு பிரதமரும் அந்த நாட்டு முன்னாள் பிரதமரான ரிஷி சுனக் ஆகியோரும் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்து அறிக்கை விட்டிருக்கிறாங்க. இது மட்டுமல்ல, பல நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்குது. சீனா இந்த விவகாரத்தில் வாயே திறக்கவில்லை. நேற்றைய தினம் இது வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் பேசி அமைதியாக தீர்த்து கொள்ள வேணும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்குது. ஆனால் இதுல ஒரு கருங்காலி இருக்கிறான், துருக்கி இதை பற்றி வாய் திறந்து எதுவும் சொல்லலைனா கூட, நேற்று இத்தனை தாக்குதல் நடந்தது இல்லையா, அந்த தாக்குதல் நடந்த உடனேயே, இன்னும் சொல்ல போனா நடந்து கொண்டு இருந்த சமயத்திலேயே ஒரு பெரிய ராணுவ கார்கோ விமானம் துருக்கியிலிருந்து கிளம்பி நேராக பாகிஸ்தானுடைய லாகூர்ல வந்து இறங்கியதாக செய்திகள் சொல்லுது நண்பர்களே. அதே போல துருக்கியுடைய ஒரு கப்பல் கராச்சி துறைமுகத்தில் இப்பொழுது நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்குது. அதனால நண்பர்களே, நாம் எல்லாருமே
பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கிற நாடுகளான சீனா, துருக்கி மற்றும் அசர்பைஜான் ஆகிய 3 நாடுகளையும் முழுமையாக புறக்கணிக்க வேணும். இதை ஏன் சொல்றோம்னா, இந்தியர்கள் நாம பலரும் இன்னும் கூட துருக்கியில் இருக்கிற இஸ்தான்புல் மற்றும் பிற நகரங்கள், அதே போல அசர்பைஜான்ல இருக்கிற பாக்கு போன்ற நகரங்களுக்கு நம்ம சுற்றுலா செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். அசர்பைஜானுக்கு இந்த பாக்கு நகரத்துக்கு வருகிற சுற்றுலா பயணிகள்ல அதிகப்படியானோர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அந்த நாடுகள் பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு ஆதரவா நிக்குது. அப்படிப்பட்ட நாட்டுக்கு இனிமேல் நான் போக மாட்டேன், அந்த நாடுல கால் எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு மால்தீவ்ஸ் எப்படி நாம வச்சு செஞ்சோமோ அதே போல செய்யணும் நண்பர்களே. உடனடியாக நாம் துருக்கிக்கும் அசர்பைஜானுக்கும் சீனாவுக்கும் எதிராக நாம செயல்பட வேணும். இந்தியாவுக்கு ஆதரவாக நம்ம நிற்க வேணும். இந்த விவகாரம் இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்குது நண்பர்களே. ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்குது அப்படின்னு நேற்று நம்முடைய அமைச்சரே சொன்னாரு. அதை உண்மையாக்கும் விதமாக இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்குது. இது தொடர்பான விஷயங்கள் மேலும் மேலும் நமக்கு செய்தி கிடைக்கும் போது நாம உடனுக்குடனே உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க நண்பர்களே. உங்க நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.